என்னது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இவ்வளோ பெனிஃபிட்ஸா? அது இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இவ்வளோ டைப்ஸ் இருக்கா? அட சார்ஜஸ் கூட இவ்வளோ கம்மியா? ஆமாங்க, இதை பற்றின டீட்டெயில்ஸை தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வணக்கம், நான் ஹேமா அமர்நாத். என்னோட சேனல் நேம் திங்க் டு ரிச். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. நாம இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னங்க? ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஷேர்ஸ் இல்லை பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலீட்டாளர்கள் அவங்க கொடுக்குற பணத்தை நிதி மேலாளர்னு சொல்கிற ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஷேர்ஸ்லேயோ இல்லை பாண்ட்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீடு கட்ட ஐடியா பண்ணுறோன்னா நம்ம ஒரு இன்ஜினியரையோ இல்லை ஆர்கிடெக்டையோ கன்சல்ட் பண்ணி நம்மளோட ட்ரீம் ஹவுஸை டீட்டெயிலாக சொன்னோன்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஐடியா பண்ணி பிளான் பண்ணி நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நாம் கொடுக்குற பணத்தை அந்தந்த கம்பெனியுடைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஷேர்ஸ்லேயோ பாண்ட்ஸ்லேயோ இல்லை மணி மார்க்கெட்டில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர்ற ரிட்டர்ன்ஸை நமக்கு கொடுப்பாங்க. இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. மார்க்கெட்டை பற்றி ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் தாங்க பண்ணுவாங்க. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அப்படிங்கிறது ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி லிஸ்ட்டில் சொல்லலாம். இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே செபி அப்ரூவ்ட் கம்பெனிஸ். அண்ட் செபி எப்போவுமே இந்த கம்பெனிஸை கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. செபி அப்படிங்கிறது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. எப்படி பேங்க்ஸை ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் அது சம்மந்தப்பட்ட அனைத்து கம்பெனிகளையும் அவங்க எப்போவுமே கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எல்லா மியூச்சுவல் ஃபண்டையும் என்ஏவி அப்படின்னு சொல்கிற நெட் அசட் வேல்யூவாக அவங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே யூனிட்ஸாக தான் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு இன்வெஸ்டர் ஒரு கம்பெனியுடைய மியூச்சுவல் ஃபண்டில் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அந்த ஃபண்ட்ஸோட என்ஏவி 10 ரூபாய் இருக்குன்னா அந்த இன்வெஸ்டருக்கு 1000 யூனிட்ஸாக கொடுப்பாங்க. அதாவது 1000 யூனிட்ஸ் இன்ட்டு 10 ரூபாய் என்ஏவி, டோட்டல் அமௌண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,000 அவரோட இன்வெஸ்டரோட வேல்யூவாக இருக்கும். மார்க்கெட் மேலே ஏற ஏற இந்த என்ஏவியும் மேலே ஏறிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு 10 ரூபாய் இருக்கிற என்ஏவி 11 ரூபாவா மேலே ஏறுறது, 12 ரூபாவா 15 ரூபாவா ஏறுறது, இந்த மாதிரி சொல்லலாம். உண்மையிலேயே இந்த என்ஏவியுடைய வளர்ச்சியை தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெட் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அண்ட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கார்ப்பரேட் பாண்ட்ஸ், மணி மார்க்கெட் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது. இதனுடைய ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இதனோட ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஈக்விட்டி அண்ட் டெட் ரெண்டுத்துலேயுமே கலந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அக்ரெசிவ் ஹைப்ரிட்ஸ் அண்ட் கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் அப்படிங்கிறது 75%லேருந்து 90% வரைக்கும் டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 10%லேருந்து 25% வரைக்கும் தான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டில் 65%லேருந்து 75% வரைக்கும் தான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 25%லேருந்து 35% வரைக்கும் டெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் மேஜர் கேட்டகரி பார்த்தோம்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், மிட் கேப் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். அதாவது இந்தியாவில் லிஸ்டாக இருக்கிற மொத்த கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரேங்கிங்ஸ் பிரகாரம் 1லேருந்து 100 வரைக்கும் ரேங்கிங்ஸில் இருக்கிற கம்பெனிஸை லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அப்படின்னும், 101லேருந்து 250 வரைக்கும் ரேங்கிங்ஸில் இருக்கிற கம்பெனிஸை மிட் கேப் கம்பெனிஸ் அப்படின்னும், 251லேருந்து 500 வரைக்கும் ரேங்கிங்ஸில் இருக்கிற கம்பெனிஸை ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்னும் ஆன்ஃபி வகைப்படுத்தி இருக்காங்க. இந்த லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபண்ட் மேனேஜர்ஸ் 1 to 100 ரேங்கிங்ஸில் இருக்கிற லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் அந்தந்த கம்பெனிஸோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணுவாங்க. அடுத்து ஃப்ளெக்ஸி அண்ட் மல்டி கேப். இது லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இந்த 3த்துலேயுமே கலந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க.
அடுத்து திமேட்டிக் அண்ட் செக்டரல் ஃபண்ட்ஸ். திமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தீமை செலக்ட் பண்ணி அந்த தீமில் இருக்கிற கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. உதாரணத்துக்கு எனர்ஜி தீம், ஆட்டோமொபைல்ஸ் தீம்ஸ் இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ எனர்ஜி தீம் அப்படின்னா எனர்ஜி தீம் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஓஎன்ஜிசி, என்டிபிசி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்து செக்டரல் ஃபண்ட்ஸ். செக்டரல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட செக்டரை மட்டும் செலக்ட் பண்ணி அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஃபார்மா ஃபண்ட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோன்னா அந்த ஃபார்மாஸில் இருக்கிற கம்பெனிஸில் மட்டும் அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு போர்ட்ஃபோலியோவாக க்ரியேட் பண்ணுவாங்க. அடுத்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், அதாவது நிஃப்டி, சென்செக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான இண்டெக்ஸில் இருக்கிற கம்பெனிஸில் போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணுவாங்க. இண்டெக்ஸ் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ கிட்டத்தட்ட அதே அளவு இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாக இந்த ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அடுத்து இஎல்எஸ்எஸ். இஎல்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் ஃபண்ட்ஸ். இது ஒரு டேக்ஸ் சேவிங் ஸ்கீம். 3 years லாக்இன் பீரியட் இருக்கும். நாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா இன்கம் டேக்ஸில் 86 செக்ஷனில் 1.5 lakhs வரைக்கும் நாம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த எல்ஐசி, பிபிஎஃப் இதெல்லாம் லாக்இன் பீரியட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த இஎல்எஸ்எஸ் ஸ்கீமில் லாக்இன் பீரியட் வெறும் 3 வருஷம் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்பேரிட்டிவ்லி பெட்டர் ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற சார்ஜஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட சார்ஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபண்ட்ஸோடைய செலவு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு ஃபண்டுக்கும் இந்த செலவு விகிதம் மாறுபடும். சிம்பிளாக பார்த்தோன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது நம்மளோட முதலீட்டை நிர்வகிப்பதற்கு ஃபண்ட் ஹவுஸ், அதாவது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எடுத்துக்கொள்ளும் கட்டணம். ஃபண்ட் ஹவுஸ் இந்த என்ஏவியை டிரைவ் பண்ணும் போதே இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை லெஸ் பண்ணி தான் டிரைவ் பண்ணுவாங்க. பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணும்போது இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிற ஃபண்ட்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். பட் growth இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அந்த ஃபண்ட்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபண்ட் மேனேஜர் அவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறாருன்னு அர்த்தம். நம்மளோட அல்டிமேட் எய்ம் இஸ் பெட்டர் க்ரோத். அடுத்து என்ட்ரி லோடு அண்ட் எக்ஸிட் லோடு. பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ட்ரி லோடுங்க அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இல்லை, ஆனால் எக்ஸிட் லோடு இருக்குது. இந்த எக்ஸிட் லோடு ஒவ்வொரு ஃபண்டுக்கும் டிஃபர் ஆகும். உதாரணத்துக்கு நிறைய ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் 1 yearல் எக்ஸிட் ஆனால் 1% எக்ஸிட் லோட் சார்ஜ் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பொதுவாக 2 டைப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட். இதை பற்றி டீட்டெயிலாக நாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.